I got broads in Atlanta, just to be in the family. Credit cards and the scammers, hitting the lease in the van. Legacy, family, wait see you got the plan. Going out like I'm a talent, and the killers and the cameras. வெல்கம் டு Copiertech தமிழ். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினது அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா 25,000 இருந்து 30,000 ஜெராக்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்னென்ன மாடல் அப்படின்னா, கெனானுடைய IR சீரீஸ் 2420, அதுக்கப்புறம் 2422L, இந்த மாதிரி ஒரு 3 மிஷின் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ரெடியாக இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லோ கவுண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி லோடட். உங்களுக்கு இதில் ADFும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோடைய மிஷின்ஸ் வந்து அவைலபிளாகவே இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற மிஷின்ஸை வந்து நம்ம அந்த டாப்பிக்கில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய இடத்துலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து மிஷின் என்கொயரி பண்ணிங்க. அதில் ராமேஸ்வரத்துலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஷின் வந்து பை பண்ணாங்க. அமௌண்ட் எல்லாமே வந்து அவங்க ஃபுல்லாகவே இங்கே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஷினை இங்கேருந்து பேக் பண்ணி நம்ம வந்து பர்வின் ட்ராவல்ஸ் அந்த பஸ்ஸில் வந்து நம்ம கொரியர் அமைச்சிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கொரியர்காரங்க வந்து மிஷினை கொஞ்சம் சாய்ச்சி கீச்சி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் டோனர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க அங்கே பிரித்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து அவங்களே வச்சு நாங்கள் வந்து ரெடி பண்ணி இப்போ வரைக்கும் மிஷின்ஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. அவங்க மிஷின் பை பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு கால்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் திருத்தணிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த மிஷின்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க. திருத்தணியில் உள்ளவங்க வந்து நேரில் வந்து மிஷின் பார்த்துட்டு இந்த மிஷின் வந்து அவங்களுக்கு வந்து போதும், இப்போ தான் வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னால் வந்து மறுபடியும் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல கண்டிப்பாக போகும் அப்படின்னா நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு டெஸ்டிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இவங்கள மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ஐடியாவை தான் நான் இவங்களுக்கும் நான் சொன்னேன். ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2420 இந்த மிஷின் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு A4 A3 லீகல் இதெல்லாமே எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடுது. கீழே ஒரு ட்ரே வந்துடுது, சைடில் ஒரு MP ட்ரே வந்துடுது, அப்புறம் ADF வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நிமிஷத்துக்கு 22 காப்பி ஸ்பீடு வந்துடுது A4. அப்புறம் ID கார்டு ஆப்ஷன்ஸ் வந்துடும். சிஸ்டம் கனெக்ட் பண்ணி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் A3 வரைக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 200லேருந்து ஒரு 400 காப்பி 500 காப்பி வரைக்கும் தாராளமாக எடுக்கக்கூடியது. பெரிய ஒரு சர்வீஸ் எதுவுமே இருக்காது. இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மிஷின்ஸ்க்கு வந்து சர்வீஸ் கால் இருப்பாங்க. இல்லை உங்களுக்கே கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதன்படி இந்த மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரம் அமைச்சோம் இல்லையா பர்வின் ட்ராவல்ஸில், அவங்க வந்து நம்ம மிஷின்ஸை வந்து பஸ்ஸோட டிக்கியில் தான் வந்து ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாப்பில் வந்து மிஷினை வந்து ஏற்றிட்டாங்க கயிறு போட்டு. ஸோ அதனால் அந்த மிஷின்ஸ் வந்து டோனர் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் அங்கே சார் வந்து அதை பிரிக்கிறப்ப அவங்களும் ஒரு மாதிரி அப்செட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து 1 டே ரெடி பண்ணிட்டோம். மிஷின்ஸை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறோம். இந்த பேக்கிங் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிஷினை வந்து செக் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு நம்ம மிஷினோட கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடிக்கும் ஏடிஎஃப்க்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தர்மாக்கோல் முடிச்சிருவோம். அப்போ தான் என்ன ஆகுனா மேலே வெயிட் வச்சாலும் கண்ணாடி வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏடிஎஃப் பேட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்ரெஷர் மாதிரி ஒரு ரேப்பரோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சோ வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஏடிஎஃப்பில் மேலே வச்சாலுமே அந்த ஏடிஎஃப் வந்து ஃபுல் வெயிட்டையும் தருது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்ணாடிலையும் அதுக்கப்புறம் ஏடிஎஃப்லையும் இந்த மாதிரி தர்மாக்கோல் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரேப்பர் அடிச்சிடும். இந்த ரேப்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிஷினுக்கு பவர் சப்ளைக்காக அந்த பவர் கார்டிங் மிஷின்லேயே வச்சுட்டு அந்த டோனர் வந்து இதை ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சிடி யூனிட்னு சொல்லக்கூடிய காப்பி டெவலப்பர் யூனிட்லேருந்து மற்ற டோனரையும் நம்ம வந்து எடுத்துருவோம். அதாவது டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பி குவாலிட்டி ஃபீடிங் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டோனரையும் வந்து எடுத்துகிட்டு வெறும் ட்ரையாக உள்ளதை எம்டி சிடி யூனிட் வெறும் எம்டி சிடி யூனிட்டை மட்டும் மிஷினில் போட்டுட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்ரேஜ் இருக்கு இல்லையா, அந்த கேட்ரேஜில் ஃபுல்லாக ஒரு 1/2 kg டோனரையும் வந்து ஃபில் பண்ணி டேப் போட்டு ஒட்டிட்டு மிஷினில் வந்து போட முடியாது அந்த டேப்பு ரேப்பர்லாம் அடித்ததுனால. ஸோ அதனால் மிஷின் அந்த பெட்டில் வந்து நம்ம அந்த டோனர் கேட்ரேஜை வச்சுருவோம். அவங்க அங்கே பிரிக்கிறப்ப ஃபுல்லாக அந்த டோனர் அவங்க ஃபுல்லாக அங்கே பிரித்ததுக்கப்புறம் கேட்ரேஜை எடுத்துகிட்டு கேட்ரேஜில் உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டாங்கன்னா ஒரு 10 minutes மிஷின் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து தற்செயலாக மிஷினை சாய்ச்சா கூட அதில் வந்து டோனர் வந்து ஸ்பில்லேஜ் ஆகாது. இனிமேல் பேக் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இதுதான் ப்ரொசீஜர் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தென் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணாடியில் அந்த மாதிரி தர்மோக்கோல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டோனரையும் நம்ம வந்து சேஃபாக ரெடி பண்ணியாச்சு. தென் இதுக்கப்புறம் மிஷினை வந்து அவங்க சாய்க்காமல் இருக்கிறதுக்காக அடியில் வந்து நம்ம ஒரு ட்ராலி மாதிரி ரெடி பண்ணுவோம். அந்த ட்ராலி எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய மிஷின்ஸ் வந்து ஸ்க்ராப் பண்ணுவோம். ஸோ அதனுடைய அந்த ஒர்க்கிங் ட்ராலியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பேக்கிங்காகவே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு அதுக்கு மேலே தான் வந்து மிஷின் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரேப்பர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி நம்ம வந்து தர்மாக்கோல் வச்சுருவோம். எங்கேயுமே வந்து அந்த பிளாஸ்டிக் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக தர்மாக்கோல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான அந்த கார்பன் நட்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து மிஷினில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா பட்டி போட்டு டைட் பண்ணிவிடுவோம் மிஷினை. ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராலியில் இருந்து மிஷின் வந்து நகரவும் நகராது. அங்கே வந்து லோடு அன்லோட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிஷினை வந்து அவங்க வந்து சாய்ச்சி வச்சு ஏற்றிடக்கூடாது, சாய்ச்சி வச்சு கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரோ மார்க்கு வித் ஹேண்டில் வித் கேர்ன்ற ஒரு அந்த பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து 4 பக்கமாக வச்சுருவோம். ஸோ இது பார்க்குறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா மிஷின் வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே கன்வே ஆகும். மேலே வந்து நம்ம அதுக்கப்புறம் அட்ரஸ் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து மிஷினை வந்து கேபிஎன் ரதிமீனா அதுக்கப்புறம் நிறைய மேட்டூர் எம்எஸ்எஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக எங்ககிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். ஒரு 8 ஒரு 9 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து ரன் ஆகும். கடைசியாக பேக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷினை வண்டியில் ஏற்றி வண்டி என்ன ஆகும்னா இப்போ கேபிஎனில் போயிட்டு 2த்துக்குமே வந்து பில் பட்டு இந்த 2 மிஷினுமே பார்த்திங்க அப்படின்னா கேபிஎன் தான் போகுது. ஒரு மிஷின் வந்து திருத்தணி போகுது, இன்னொரு மிஷின் வந்து திருவண்ணாமலை போகுது. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை நமக்கு போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா மேபி நாளைக்கே வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகிடும். 1 or 2 கேசஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா 1 day ஆஃப்டர் வந்து டெலிவரி ஆகும். ஆனால் 2 daysக்குள்ளே மிஷின் வந்து உங்கள் இடத்துக்கு வந்துடும். இந்த வீடியோ இப்போ போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மிஷின் வந்து சேஃபாக வந்துருமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ சேஃபாக வரத்துக்காக நாங்கள் இவ்வளோ வேலை இங்கே பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதே போல் காப்பிடெக் சேனலுடன் இணைந்தீர்கள். நன்றி.